அசுர சக்தியோட வெற்றி பெறும் சொல்றீங்க. இப்ப வேற கட்சிகள் இணையுமா? இப்ப நாங்களே இப்போ அசுர சக்தி தான். அசுர சக்தி 2 கட்சி அசுர சக்தி தான். அதுக்கப்புறம் வர்றது பார்க்கலாம். வேற கட்சிகள் வந்தா அது மற்றவங்கள அசரா சக்தியா போயிடும். அதனால தமிழகத்துல இன்றைக்கு வந்து விஜய் வந்து பெரிய அளவுல எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு தலைவராக இருக்காரு. அப்படி இருக்கையில இந்த கூட்டணி வெற்றி பெற நீங்க எந்த எதிர்பார்க்கக்கூடியதானப்பா. நாங்க எதிர்த்து பல மாநிலங்கள்ல போட்டி 21 மாநிலங்கள்ல வெற்றி பெற்று ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற கூட்டணி தம்பி. அது எதிர்பார்க்கிற ஒரு பர்சன்டேஜ் வச்சுக்கிட்டு அனுமானங்களின் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீர்கள் ஒரு தம்பி வந்து பலமா இருக்காருன்னு. நாங்க அனுபவங்களின் அடிப்படையில், நாங்கள் ஆட்சியின் அடிப்படையில் நாங்க பலமா இருக்கோம்னு சொல்றோம். சதவீதத்தின் அடிப்படையில் நாங்க பலமா இருக்கோம்னு சொல்றோம். நாங்க தனியாவே 11%, கூட்டணியில 18%, அதிமுக ஏற்கனவே எல்லாம் சேர்த்து 35%, திமுகவுக்கு எங்களுக்கு 1-2% தான் டிஃபரன்ஸ். அது இதுல தவறு. அனுமானத்துல நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. நாங்க அனுபவத்துல நாங்க பலமா இருக்கோம்னு சொல்றோம். அனுபவத்துல பலமா இருக்கிறவோட அனுமானத்துல பலமா இருந்தவர் வந்தா நல்லது. வரலன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கு தான் கெடுதல் நான் சொல்றேன். கூட்டு முயற்சி இருக்கணும். ஆனா நான் கேட்கிற முதலமைச்சர்கிட்ட, போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டீங்க. டாஸ்மாக கண்ட்ரோல் பண்றதுக்கோ குறைப்பதற்கோ என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? போதைன்றது வெறும் கஞ்சாவும் போதை பொருள் மட்டும் இல்ல, டாஸ்மாக்கும் போதை தானே. அந்த போதையோட இன்ஃபுளுன்ஸ்ல தான் இன்னைக்கு இவ்வளவு நடக்குது. என்ன செஞ்சீங்க டாஸ்மாக குறைக்கிறதுக்கு? அப்ப ஒரு பக்கம் டாஸ்மாக் போயிட்டு இருக்கோம், 10 ரூபா பாட்டிலுக்கு நான் வாங்கிட்டு இருப்பேன், 1000 கோடி ஊழல் பண்ணுவேன். ஆனா போதைக்கு எதிராக போதையின் பாதையில் செல்லாமல் வீடியோ போடுவேன். வைகோ அவர்கள் நடைபயணத்தை போய் நான் துவக்கி வைப்பேன். ஆனா போதை பாதை நடந்து கொண்டேதான் இருக்கும். இதுதான். அதனால முரண்பாடுகளின் மொத்த உருவம் தான் திராவிட மாடல் அரசு.